ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டே சொன்ன மாதிரி நம்மளோட ரெசிஸ்டண்டான 25,300 ரேஞ்சுன்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகி மறுபடியும் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணாங்க. மறுபடியும் வந்து நிஃப்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட்டையும் பிரேக் பண்ணல, லாஸ்ட் டே போன லோவையும் கட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இன்னைக்கு லோ போகுது பார்த்தீங்களா, அதுதான் நேற்று போன லோ. ஓகேங்களா? 25,235. இனிமேல் இதுதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இந்த 25,235 தான் நாளைக்கு சப்போர்ட் ரேஞ்சை வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25,300. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக வச்சுருக்கலாம். ஒன்ஸ் இந்த 25,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,353 ரேஞ்சுக்கு போகும். இடைப்பட்டத்தில் 25,300 ரவுண்ட் ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 25,353 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக வைக்கலாம். அதுக்கு மேலே போகுதுன்னா 25,400. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் நிஃப்டிக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே லாஸ்ட் நேரத்தில் அது எத்தனை மணிக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு கிட்ட. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சல்டேஷன் நடந்தாலும் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 51,336 நம்மளோட கோல்டன் ரேஸ் லெவலை வந்து டச் பண்ணிட்டு எப்படி அழகாக வந்து அதுலேருந்து திரும்பி இருக்கு பாருங்க 2:30 மணிக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்த பேங்க் நிஃப்டி 51,300லேருந்து 51,700 ரேஞ்சு கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரேலியை கொடுத்துருந்தது 2:30 மணிக்கு மேலே. ஓகேங்களா? நம்மளோட ரெசிஸ்டன்டான 51,614 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து 51,614 ரீட்ரெஸ் பண்ணிட்டு திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் 51,892 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 52,000க்கு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு எகைன் வந்து பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சினாரியோ. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,336 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி கன்சல்டேஷன் நடந்த இடத்துக்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணணும், இந்த ரெக்டாங்கல் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணும். அதாவது 51,100 பிரேக் அவுட் பண்ணாதான் அடுத்தது டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரலையும் வந்து 51,336 தான் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் இனிமேல். ஓகேங்களா? சரி, ஓகே, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இன்னைக்கான எக்ஸ்பிரி வந்து சூப்பராக இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. 2:30 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா 30 ரூபா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபா போயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ஒரு 400 பாயிண்ட் ரேலி பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல 23,600லேருந்து 23,946, அதாவது 23,950 கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் வந்து ஒரு 2:30 மணிக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு வந்து இந்த 3/4 மணி நேரத்துல வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா முடிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ காலையிலேருந்து இவ்வளோ நாளி உட்கார வச்சிருந்த மார்க்கெட்டு 2:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதே மாதிரி ரேலியை வந்து நிஃப்டியோட எக்ஸ்பீரியும் எதிர்பார்க்கலாமா அப்படின்றதையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியில் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இதேமாதிரி ரேலி வந்து கொடுக்குமா அப்படின்றத. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் வந்து நல்ல ரேலி. கிட்டத்தட்ட வந்து நம்மளோட சப்போர்ட்டான 23,665 இந்த சேனலை வந்து பிரேக் அவுட், அந்த ஃபாலிங் ரைசிங் சேனல் சொல்லியிருந்தோம். ரைசிங் சேனலை பிரேக் அவுட் பண்ணி கன்சல்டேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய லெவலாக பிரேக் அவுட் பண்ணி கீழேயும் விழுல. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து 24,000 ரேஞ்சுக்கு போக வேண்டிய மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 23,950 வரலையும் போயிருக்கு. நாளைக்கு 24,000 போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி யூஎஸ் மார்க்கெட்டு அப்புறம் வந்து கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் எப்படி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சதுலேருந்து வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட், நாஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல காமிக்குது. ஸோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,895. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த சேனலை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். மேலே இந்த சேனலை வந்து நம்ம இனிமேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட இந்த சேனலில் போய் கரெக்டாக தொட்டுருக்கு பாருங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம 15 மினிட்ல வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த சேனலை விட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த இடத்துல வந்து மறுபடியும் என்ன கீழே சப்போர்ட் எடுக்கிறதுனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த இடத்துல 23,800 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்குமே வந்து இந்த சேனலில் வந்து டச் பண்ணி திருப்பி பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கன்சல்டேஷன் கொடுக்குறதுனா நிறைய வாய்ப்புகள் இருக்குது 24,000 கிட்ட போயிட்டு. ஓகேங்களா? இதான் ஃபின் நிஃப்டியோட சினாரியோ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13,000 வந்து
13,000 பிரேக் அவுட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13,136 சப்போர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணதுக்கு மேலே வந்து 13,200 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணி அதை ரீட்ரெஸ் பண்ணி திருப்பி இந்த இடத்துல வந்து டபுள் டாப் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பாருங்கள், அதில் போயிட்டு நேராக போய் இந்த இடத்துல வந்து டபுள் டாப் எடுத்து வச்சு நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,200 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 13,136 ரேஞ்சுக்கு வரும். அதுக்கும் கீழே வருதுன்னா 13,100 ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன ஹை தான். ஓகேங்களா? இன்றைக்கி போன ஹையை வந்து 13,250 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரேஞ்சு எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,300 அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போகும். இந்த 13,300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,342 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கீழே வருது அப்படின்னா 136 13,136 சப்போர்ட்டும் 13,100 தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ இன்றைக்கி போன ஹையை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 13,300 13,342 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஃபர்தர் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன் அதை தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ வித்ராவலாக இருக்கட்டும், ஆர்டர் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த இஷ்யூவாக இருந்தாலும் இமீடியட்டாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ மற்ற ஆப்பை காட்டிலும் இவங்க வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் ப்ளஸ் தமிழ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி எக்ஸிட் பண்ணணுன்ற விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய வந்து கைடன்ஸும் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் இருக்கனால நீங்கள் வந்து இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிமெட் அக்கௌண்ட் இருக்கிறபடி இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 9 அக்கௌண்ட் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அலைஸ் ப்ளூலையும் ஓப்பன் பண்ணி வச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக போனீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோட லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.